எப்படி everyone இன்னைக்கு சியூடி பிஜி அட்மிஷன் சீரிஸ்ல நம்ம பார்க்க போகுது ஜேஎன்யூ யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் பத்தி. ஸோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சென்ட்ரல் யூனிவர்சிட்டின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வரதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, தட் இஸ் ஜேஎன்யூ. ஸோ இட் இஸ் அ டாப் மோஸ்ட் நம்பர் ஒன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இன் இந்தியா. நம்மளுக்கு டெல்லி யூனிவர்சிட்டி எப்படியோ அதே மாதிரி ஜேஎன்யூ ஆல்சோ. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கான எலிஜிபிள் கோர்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ அப்ளை ஃபார் இட். நமக்கு ஜூன் 15th வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளிகேஷன் ப்ராசஸில் என்ன டீட்டெயில் கேட்குறாங்கன்னு அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் அவங்க கம்ப்ளீட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜுவாலஜி ஒரு கோர்ஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, என்ன டெஸ்ட் பேப்பர் எடுத்துருக்கோம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க கொடுத்துருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் you have additional details also apart from about the JNU University for CUT PG 2026. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக அட்மிஷன் ரிலேட்டட், தட் இஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸை பார்த்துடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் இங்கே நமக்கு நிறைய சர்டிஃபிகேட்ஸ் கேட்கல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு நமக்கு கேட்குறது வந்து ரொம்ப பேசிக்கான டாக்குமெண்ட்ஸ் தான். ஸோ நம்ம ஈஸியாகவே இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸை பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுதான் ஜேஎன்யூட அஃபிஷியல் பேஜ். கரெக்டுங்களா? அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே போனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு கிளியராக நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எம்ஏன்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 1 year கோர்ஸ் ஆல்சோ. இப்போ நீங்கள் அந்த 1 year கோர்ஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த லிங்க் உள்ள போங்க. இல்லை நான் 2 years கோர்ஸ் பண்ண போகிறேன்னா அந்த லிங்க் உள்ள போகணும். நீங்கள் லிங்க் மாற்றி தொட்டுட்டீங்கன்னா பாதி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அவங்க ட்ராப் டவுனில் தெரியும் இது 1 year கோர்ஸா 2 year கோர்ஸான்னு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது மிஸ் பண்ணிடாதீங்க. கிளியராக நம்ம எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நான் வந்துட்டு எம்ஏ ஒரு எம்எஸ்சி ஒரு எம்சிஏவோட 2 year கோர்ஸ்க்கான ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன்னா இங்கே ஒரு லிங்க் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அண்ட் நான் சொல்லியிருந்தாங்க அவங்களே ப்ராஸ்பெக்டஸ், தட் இஸ் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு. அது எல்லாமே நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிக்கலாம். இட் இஸ் ஹேவிங் அரௌண்ட் 97 pages. அதனால அது கம்ப்ளீட்டாக இங்கே நான் உங்களுக்கு டைம் கன்சியூம் பண்ண விரும்பல. இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ த்ரூ தட். ஓகே, ஸோ இந்த லிங்க்கில் உங்களுக்கு எது வேணுமோ அதுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்து 4 ஸ்டெப்பில் நடக்கும்போது ஃபர்ஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் கேட்குறாங்களோ அண்ட் உங்களோட பேமெண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு அதை தான் வந்துட்டு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டெப் 3ல் வந்துட்டு இப்போவே சொல்லிட்டாங்க பாருங்கள் என்னெல்லாம் வேணும்னு. உங்களோட ஃபோட்டோ வேணும். அந்த ஃபோட்டோ வந்து 10 to 200 KB உள்ளே தான் இருக்கணும். அண்ட் உங்களோட சிக்னேச்சர் 4 to 30 KB. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா கிளிக் ஆன் த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணோடனே அகைன் உங்களுக்கு இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்களோட ப்ராஸ்பெக்டஸை ஒரு தடவை கம்ப்ளீட்டாக படிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ தட் நீங்கள் அப்ளிகேஷன் அப்போ எந்த தப்பும் இல்லாமல் அந்த டைமில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியாமல் இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக. அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்கள் 1 year ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான தனி லிங்க் இருக்குது, அதில் போய் அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் they have mentioned it clearly. ஓகே, அண்ட் உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் எந்த மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி இடபிள்யூஎஸ் ஓபிசினா 300, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு 150, ஃபாரின் நேஷனல் வந்து 3830. ஓகே, அது எல்லாமே அந்த அப்ளிகேஷன் ப்ரொசீஜரை தான் வந்துட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஹேவ் gone through it. அண்ட் உங்களோட பாஸ்வேர்டு எந்த மாதிரி செட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறது எப்படின்னு பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பேஜில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது எல்லாமே நீங்கள் படித்து பார்த்ததுக்கப்புறமா கிளிக் ஹியர் டு ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களோட நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் ஃபஸ்ட்டு என்ன டீட்டெயில்ஸ்லாம் போடணுமோ உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த். ஓகேவா? டேட் ஆஃப் பர்த் எந்த ஃபார்மெட்டில் என்டர் பண்ணணுன்றதையும் அவங்க கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் நீங்கள் செக்யூரிட்டி கோடிங் இருக்கா, அதை கொடுத்துட்டு லாகின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணுங்க. நீங்கள் இந்த லாகின் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமாவே இந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த 4 டீட்டெயில்ஸ் நான் சொன்னல, பர்சனல் டீட்டெயில், குவாலிஃபிகேஷன், டாக்குமெண்ட்ஸ் அப்லோட், பேமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ணுறதுல நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்து போகிறது உங்களோட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஃபில் ஆகி வந்திருக்கும். என்னென்னா உங்களோட கேண்டிடேட் நேம், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் நான் ஹைட் பண்ணியிருக்கேன் இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரீஃபில்டாக இருக்கும். இது இல்லாமல் இப்போ நம்ம இங்கே என்னெல்லாம் ஃபில் பண்ண போகிறோம்னா டைப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன். இந்த டைப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷனில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆதார் கார்டு கொடுக்குறீங்கன்னா ஆதார் கார்டோட லாஸ்ட் 4 digit நம்பர் கேட்பாங்க. ஓகேவா? நீங்கள் ஆதார்னு கிளிக் பண்ணோடனே அது என்னன்னு சொல்லணும். நான் லாஸ்ட் 4 digit என்ன நீங்கள் கொடுக்கணுன்றது. பேன் கார்டுனா அதுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் டைப் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட நம்பரை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இது எல்லாமே ப்ரீஃபில்டுன்னு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ். ஃபர்ஸ்ட் உங்கள் அட்ரஸ் டீட்டெயில் வந்து லிமிட்டட் தான் கொடுத்துருப்பாங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுக்குற மாதிரி இருக்காது. ஸோ உங்களோட டோர் நம்பர் ஆர் லைக்
டோர் நம்பர் அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் அதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஏரியாவில் லொக்காலிட்டியில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சில பேருக்கு நிறைய கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அது லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இம்பார்ட்டன்ட் கீ டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் சிட்டி டீட்டெயில், கண்ட்ரி, இது எல்லாமே நீங்கள் ட்ராப் டவுனில் தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பின்கோட் மட்டும் நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், ப்ரெசென்ட் அட்ரஸ், இது ரெண்டுமே இப்போ சேம்னா நீங்கள் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா கீழே அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்டாக கொடுக்கலாம். ஓகே, இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா பாஸ்வேர்டு ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணணும். அந்த பாஸ்வேர்ட் வந்துட்டு நீங்கள் என்டர் பண்ணுறீங்களா, ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தாங்களே எந்த காம்பினேஷனில் இருக்கணும், கேபிட்டல் அண்ட் ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் இருக்கணும், நம்பர் இருக்கணும்னா முன்னாடி பார்த்தோம்ல, அதுக்கேற்ற மாதிரி பாஸ்வேர்ட் கொடுங்க. அதே பாஸ்வேர்டை கீழேயும் கொடுக்கணும். அதுக்கப்புறமா செக்யூரிட்டி ஆன்சர் அண்ட் கொஷின், ஏதாவது 5-6 செக்யூரிட்டி கொஷின்ஸ் இருக்கும். லைக் நெய்பர் பெட்டோட நேம் என்ன, அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு செக்யூரிட்டி ஆன்சர் வச்சுக்கணும். இன்கேஸ் நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டாலும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். ஸோ அதையும் நீங்கள் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா செக்யூரிட்டி பின் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, பர்சனல் டீட்டெயில்ஸ் நம்ம பண்ணிட்டோமா. ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ளீஸ் செக் அண்ட் வேலிடேட் யுவர் டேட்டா. ஒன்ஸ் யூ கன்ஃபார்ம் யூ கனாட் எடிட் த டேட்டா. ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்துருக்கோம்ல சில இம்பார்ட்டன்ட் நேம், அதர் டீட்டெயில்ஸ் whatever we have filled, அதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அகைன் கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறமா தான் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கோங்க. ஓகே, மீதி இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்துட்டு உங்களோட நேம், அப்ளிகேஷன் நம்பர் பாப்பப் ஆகிருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் இப்போ நான் இது வரைக்கும் பண்ணாலும் அதெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில், அதனால அது கம்ப்ளீட்டட். ஓகேவா? மீதி நம்மளுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் டீட்டெயில், இமேஜ் அப்லோட், பேமெண்ட் வந்து பெண்டிங்காக இருக்குது, அதெல்லாம் காட்டுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 1 year அட்மிஷன் ப்ரோக்ராமுக்கு கொடுத்துருந்தேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு வரும். நீங்கள் 2 yearsனா இந்த இடத்துல 2 yearன்னு வரும். ஒரு வேறு எம்டெக்குன்னா அதுக்கு வரும். ஓகே, அண்ட் நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி we can verify our ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி. ஓகேவா? அதை எப்படி வெரிஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெரிஃபை மொபைல் நம்பர் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்துட்டு அகைன் வெரிஃபை கொடுத்தீங்கன்னா வெரிஃபைடுன்னு வந்துடும். சேம் ஃபார் யுவர் வெரிஃபை மெயில் ஐடி. ஓகே, அதில் எடுத்து இது பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு க்ரீன் டிக் வந்துடும். இதுவும் நம்ம வெரிஃபை பண்ணது சரி. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அகைன் யூ கேன் ஸ்டார்ட் வித் யுவர் அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் உள்ளே நீங்கள் அகைன் போனதுக்கப்புறமா உங்களோட நேம், ஃபாதர் நேம் அதெல்லாம் மேலே இருக்கும். அது கீழே என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட நேஷனாலிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணணும், இந்தியா ஆர் அதர் கண்ட்ரி, அண்ட் உங்களோட ஸ்டேட். அதுக்கப்புறம் கேட்டகரிலாம் வந்துட்டு நீங்கள் முன்னாடி ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அதை வச்சு ப்ரீசெண்டாக வந்து வரும். அண்ட் சப் கேட்டகரி. ஓகே, whether you are a PWD category candidate and கேட்குறாங்க. பிகாஸ் யூ ஹேவ் அந்த PWD கேண்டிடேட் இருக்கீங்கன்னா அது வந்துட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி யூ ஷுட் செலக்ட். ஓகேவா? பேஸ்ட் ஆன் த கிவன் க்ரைட்டீரியாஸ். அண்ட் தென் ஆர் யூ டயபெட்டிக், எஸ் ஆர் நோ. டிஃபென்ஸ் ப்ரொஃபஷனல், உங்களோட பேரண்ட்ஸ் யாராவது டிஃபென்ஸ் பர்சனலாக கேட்குறாங்க, எஸ் ஆர் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆர் யூ காஷ்மீரி மைக்ரேட், அதுக்கு எஸ் ஆர் நோ. விச் ஏரியா டூ யூ பிலாங்ஸ் டு, இது வந்துட்டு ரூரலாக இருக்கலாம். லைக் நம்ம சிட்டி சைட்லேருந்து வரோமோ வில்லேஜ் சைட்லேருந்து, அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கம் குரூப், இந்த இன்கம் குரூப்பில் வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், பர் மந்த் தான் இது எல்லாமே. 4,000 to 6,000 பர் மந்த்தா, 6,000 to 12,000 பர் மந்த்தா, அந்த எந்த ரேஞ்சில் உங்களோட ஆனுவல் இன்கம் குரூப் உங்கள் வீட்டில் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே, அண்ட் ஆர் யூ பிலாங்ஸ் டு பிலோ பாவர்ட்டி லைன். ஸோ நீங்கள் பிலோ பாவர்ட்டி லைன் கீழே இருந்தால் மட்டும் யூ கேன் கிவ் எஸ், அதர்வைஸ் கிவ் நோ. அண்ட் சீக்கிங் deprivation points for quartile district. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப எக்கனாமிக்கலி பேக்ரவுண்ட், சோஷியல் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல இருந்து படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இது. இதை பற்றின கிளியரான இன்ஃபர்மேஷனும் புல்லட்டினில் இருப்பாங்க. யூ கேன் செலக்ட், எல்லாருமே அதை செலக்ட் பண்ண முடியாது. அந்த சோஷியலி பேக்வர்ட் கிளாஸ் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஸோ அதை செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இஃப் யூ ஹேவ் பர்சியூட் ஸ்கூலிங் என்ன, எது கவர்மெண்ட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல் ஒரு அது அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி யூ ஷுட் டேக் யுவர் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம எந்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ண போகிறோம்னு கேட்குறாங்க. ப்ரோக்ராம் ஆஃப் ஸ்டடி வந்து நம்ம கொடுத்துருக்க லிங்க்லேயே வந்து 2 years MSc ப்ரோக்ராம், அந்த லிங்க்குள்ளே வந்ததுமே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், 2 years MSc ப்ரோக்ராம். அண்ட் அதில் நீங்கள் இப்போ என்ன செலக்ட் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியாலஜி நீங்கள் படிக்க போகணும்னா அதை நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு 2-3 ஆப்ஷன் இருக்குது. இது சோஷியாலஜி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு ஜுவாலஜி அண்ட் சேம் சைக்காலஜி, இந்த மாதிரி எதாவது படிக்கணுன்ற ஆப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? பட் ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி வில் கிவன் த ப்ரிஃபரன்ஸ், அண்ட் அதுதான் வந்துட்டு மேண்டட்டரி. செகண்ட் அண்ட் தேர்ட் வந்துட்டு ஆப்ஷன். ஓகே, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு பாப்அப் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ வந்து 2 year MA ஒரு
எம்எஸ்சி ஒரு எம்சிஏ ப்ரோக்ராம். இப்போ நான் சோஷியாலஜின்னு கொடுக்குறேன்னா அவங்களே வந்துட்டு அதோட க்ரைட்டீரியாவில் ஃபர்ஸ்ட் புல்லட்டினில் படிங்கன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சோஷியாலஜி ரிலேட்டடான என்ன நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி வேணுன்றதையும் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறமா நீங்கள் சியூடி எக்ஸாம் பேப்பரில் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேப்பர் கோட்லையும் ட்ராப் டவுன்லையும் சோஷியாலஜிக்கு இங்கே என்ன எலிஜிபிலிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்யூ QP 2020 தான் எலிஜிபிள் பேப்பர்னா அது மட்டும்தான் உங்களுக்கு ட்ராப் டவுனில் வரும். அதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் அதோட ஸ்கோர் நீங்கள் பிஜியில் அதாவது சியூடி பிஜியில் அவுட் ஆஃப் 300க்கு எவ்வளோ ஸ்கோர் எடுத்தீங்கன்றதை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே கிளியராக எதுவும் நீங்கள் மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்காது. ஐ மீன் லைக் நீங்கள் ஏர் ஆஃப் ஸ்டடி ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டெஸ்ட் பேப்பர் கோடும் அதோட எலிஜிபிளான கோட் மட்டும்தான் வரும். ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட மார்க்கை மட்டும் என்டர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இப்போ நான் சோஷியாலஜின்னு கொடுத்தேன்னா HU QP 2022 தான் JNUவில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த பேப்பர் கோடு எனக்கு இருக்கும் அண்ட் அதோட மார்க்ஸை மேனுவலாக என்டர் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறமா 10th டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். என்னென்னா குவாலிஃபைங் எக்ஸாம் நேம், பாஸ்ட் ஸ்டேட்டஸ், இதெல்லாம் வந்துட்டு பாஸ்ட் தான் ஆப்வியஸாக. ஸோ நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஒரு போர்ட், தமிழ்நாடு போர்டு இருக்கும்ல, அண்ட் உங்களோட ஸ்கூல் நேம், லேர்னிங் மோட், கரஸில் பண்ணீங்களா, ரெகுலரில் பண்ணீங்களா, குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன், இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் அபவுட் யுவர் 10th 12th இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் கிராஜுவேஷன் 10th 12th உங்களோட கிராஜுவேஷனுக்கு CGPA இருந்துச்சுன்னா என்டர் யுவர் மார்க்ஸ் இன் CGPA சேம் ஆஸ் ஃபார் யுவர் 10th and 12th. ஓகே, இது பேசிக் டீட்டெயில்ஸ் யூ ஆல்ரெடி கிளியர்னு நினைக்கிறேன். அதை டவுட் இருந்தால் சொல்லுங்கள். அது இல்லாமல் ஏதாவது அதர் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குமே தேர் இஸ் அன் ஆப்ஷன் டு என்டர் யுவர் டீட்டெயில்ஸ். ஓகே, அதுவுமே நீங்கள் ஃபில் பண்ணலாம். இது எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறமா we have set of questions like are you மோட் ஆஃப் ரெகுலர் JNU எம்ப்ளாயி, JNUவில் வேலை பார்க்குறாங்களா உங்களோட பேரண்ட்ஸோ சம்மன். ஸோ அதுக்கு வந்துட்டு எஸ் ஆர் நோ கொடுக்கணும். விசிபிள் மோல் ஆன் மார்க்ஸ் ஆன் பாடி, தட் இஸ் உங்களோட மோல் அது மாதிரி அதை வந்துட்டு அடையாளம் கரெக்டாக என்டர் பண்ணணும் மேனுவலாக டைப் பண்ணி. ஆர் யூ அ ஸ்டூடெண்ட் ஆஃப் JNU ஆர் வேர் யூ ஸ்டூடெண்ட் ஆஃப் JNU. ஏதோ நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா இல்லை முன்னாடி படிச்சிருந்தீங்களான்னு கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ கொடுங்க. ஆர் யூ ஸ்டூடெண்ட் ஆஃப் எனி யூனிவர்சிட்டி அட் ப்ரெசென்ட், JNU இல்லாமல் வெளியில் நீங்கள் எங்கேயாவது படிச்சுட்டு இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு யூ ஷுட் கிவ் எஸ் ஆர் நோ. அண்ட் தென் ஆர் யூ ப்ரெசென்ட்லி எம்ப்ளாய்டு, இப்போ நீங்கள் கரெக்டாக வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா. இப்போ சில பேர் யூஜி முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டே கூட சியூடி பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் நேம், என்ன பொசிஷனில் இருக்கீங்க, என்ன டைப் ஆஃப் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறமா டீட்டெயில்ஸ் ஆஃப் பேரண்ட் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்களோட ஆனுவல் இன்கம், இது எல்லாமே அப்ளிகபிளாக இல்லை அப்படின்னா நாட் அப்ளிகபிள்ன்ற ஆப்ஷனும் இருக்கும். யூ கேன் ஃபில் தட். ஓகே, சேம் கோஸ் ஃபார் மதர் ஆல்சோ. இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களை வந்துட்டு வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. பிகாஸ் அதுக்கப்புறம் நம்மளால எடிட் பண்ண முடியாது. உங்களோட நேம் கரெக்டாக இருக்கா, ஃபாதர் நேம், மதர் நேம், டிஓபி, ஜெண்டர், கேட்டகரிஸ் ஆஃப் கேட்டகரி, எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், யூடிபிஜிஸ்க்கும் இது மட்டும் இல்லாமல் எல்லா டீட்டெயிலுமே யூ கேன் கோ அண்ட் வெரிஃபை ஒன்ஸ் அகைன். ஓகே, இது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த டிக் பாக்ஸை கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். தட் இஸ் டு அப்லோட் யுவர் டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா, உங்கள் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது ரெண்டு மட்டும்தான் இப்போ வந்து கேட்குறாங்க. ஸோ அதை அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் பேமெண்ட்டுக்கு. ஸோ அங்கே வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், நேம், நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் வச்சு இந்த மாதிரி வரும். எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும்னா ஸோ ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான். JNUவோட அப்ளிகேஷன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது மற்றதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுங்க. வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் டூ ஜாயின் இந்த டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் ஆல்சோ. See you all in the next video. Bye.